இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் டீ கடை ஸ்பெஷல் இனிப்பு அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த இனிப்பு அப்பம் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியதுங்க, ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அளவுகள் மட்டும் நான் சொல்கிறத கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா மேலே நல்ல மொறுமொறுனும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் எண்ணெய் உரியாமல் சூப்பரான அப்பம் செய்யலாங்க. இந்த அப்பம் சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஆறி போனதுக்கப்புறமும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அப்பம் செய்கிறதுக்கு முதல்ல ரவையை ஊற வச்சுக்க போகிறோம். ரவை ஊறிச்சு அப்படின்னா ரெசிபி நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. அரை கப் அளவுக்கு வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதில் மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 250 300 ml தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே சைடில் நம்ம மற்றதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ முதல்ல சர்க்கரையை பிடிச்சிக்க போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது கூட சேர்த்துக்கலாம். கலர் மட்டும் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ அதை நைஸாக பொடிச்சிக்கோங்க. இப்போ பொடிச்ச சர்க்கரையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை கரைக்கிறதுக்காக பால் எடுத்துக்க போகிறேன். பாலை பொறுத்த வரைக்கும் காய்ச்சின பால் தான் எடுக்கணும். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேங்க. பால் உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பால் கட்டாயம் காஞ்சிருக்கணும். சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆறி போனாலும் பரவாயில்லைங்க. இப்போ இந்த சர்க்கரையை முதல்ல நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற சாமான்கள்லாம் சேர்க்க ஆரம்பிக்கணும். அடுத்ததாக சேர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கிற அரிசி மாவாக இருக்கணும், குருணையாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன். பொதுவாக டீ கடைகளில் மைதா மாவில் தான் செய்வாங்க. உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாங்க, நல்லாயிருக்கும். கலர் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நான் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவுமே ஊற்றலை. விஸ்கு வச்சு அந்த ஊற்றின பால்லையே கலந்தீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குங்க. விஸ்கு வச்சுருந்தோம் அப்படின்னா கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா ரவை, அந்த ஊறின தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க. பொதுவாக இதிலே ரவையும் போட்டு நம்ம கலந்து வைக்கலாம். பட் நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல ரவையை ஊற வச்சுட்டு அப்புறமா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியில் இது எல்லாத்தையுமே கரைச்சிக்கலாம். நான் சொன்ன அளவு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாங்க, கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கரைச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ஒன்று சேர கலந்ததுக்கப்புறம் மாவோட கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு மடிப்பாக ஊற்றுது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தொரன்னு தண்ணியாக ஊற்றக்கூடாது, ரொம்ப கெட்டியாக பொத்துன்னு விழக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு அப்பம். இப்போ அடுத்ததாக அப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் ஆப்ப சோடா இல்லை பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது 1/8 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஊற்ற போகிறதுக்கு முன்னாடியே தான் செய்யணும். அது ரொம்ப நேரம் இதை போட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும். அடுத்ததாக ஏலக்காய் பொடிச்சது ஒரு 3 ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஆப்பச்சோடா அதே மாதிரி ஏலக்காய் பொடி எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சுங்க. இதை ஊற்றுறதுக்காக சின்ன குழிக்கரண்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரி நம்ம ஊற்றலாம். மாவு கன்சிஸ்டன்சி திரும்பவும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லா சாஃப்டாக எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா வேகாது, உள்ள மாவாக இருக்கும். தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே நல்லா வெந்திருக்கும், ஆனால் சொதன்னு எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடுங்க. இப்போ அப்பம் சுடுறதுக்காக எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் பதமாக காயணும், ரொம்ப புகை வர சூட்டுக்கு காயக்கூடாது. நல்லா மீடியம் ஃப்ளேம்லே ஒரு பாதி அளவு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அப்பத்தை கொஞ்சமாக ஊற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு சட்டி ஃப்ளாட்டாக இருக்க சட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா பந்துன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அப்பம் ஊற்றி மேலே எழும்புனதுக்கப்புறமா
அடுத்த அப்பத்தை ஊற்றிக்கலாம். ஒரே சட்டிலே நீங்கள் 3-4 ஊற்றிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா சின்ன சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு அப்பமாக பொரிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே அப்பத்தை நீங்கள் பணியார சட்டிலையும் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி பொரித்து சாப்பிட்றப்ப இன்னுமே நல்ல ருசியாக இருக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சலசலப்பெலாம் அடங்கி பொறுமையாக வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம மைதா மாவு வெள்ளை சக்கரை போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கலர் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பொன்னிறமாக கிடைக்கும். இதுவே நீங்கள் வெல்லமோ இல்லை கோதுமை மாவோ சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக செவந்து வரும். அவ்வளோதான். டேஸ்ட்டை பொறுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட அப்பம் தயாராகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அப்பம் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும். ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த டீ கடை ஸ்பெஷல் இனிப்பு அப்பத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.